இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, ஏ ஐலி, கதவு தரடி. ஜமுனா அத்தை வந்துட்டாங்க. ஐலி, ஏ ஐலி, கதவு தரடி. ஐலி, இப்ப என்ன பண்றது? நான் போய் கதவை திறக்கிறேன், நீங்க உள்ளே இருங்க. தீபு, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இரு, நாங்க பாத்துக்கிறோம். இரு. ஐலி, என்னாச்சு சித்தி? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? ஏண்டி, உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சரி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னா சொல்லு, நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அதை விட்டுட்டு எதுக்குடி இப்படி எங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சித்தி. நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அப்புறம் எதுக்குடி இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க? வாங்க சிவா, வாங்க. நீங்க இரு. நீ இங்கே இருமா. போதுமா? இப்பவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? எதுக்குடி இவரை இங்க வர சொன்ன? ஏற்கனவே இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால தானே அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. இப்ப மறுபடியும் இவரை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு அர்த்தம். இல்ல அத்தை. ஏன் மாயலி, இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு இப்படி தனியா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்குள்ள அப்படி என்ன ரகசியம்? தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ்டர் செழியன், வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ற அதிகாரமும் உனக்கு கிடையாது. இது ஏன் தம்பியோட கல்யாணம். இதுல ஏதாவது பிரச்சனைனா நான் தான் கேட்பேன். அதே மாதிரி இந்த பிரச்சனையில நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அப்போ நானும் பேசதான் செய்வேன்.